வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல ஆப்டிடியூட்ல பர்சன்டேஜ் டாபிக் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் என்ன லேர்ன் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம். முதல்ல இந்த கோர்ஸ் நான் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்னு சொல்லிடுறேன். இப்போ பர்சன்டேஜ் டாபிக் அப்படின்னு எடுக்கிறேன்னா அந்த பர்சன்டேஜ்ல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு லேர்ன் பண்ணுவோம். அதாவது மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் பர்சன்டேஜ்ல கேட்கறாங்க, அந்த ஒவ்வொரு டைப்பும் எடுத்து அதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரும், அந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்றோம், இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்ல வந்து பர்சன்டேஜ் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கலாம். நம்மளோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுனா, ஓகே இது பர்சன்டேஜ் கொஸ்டின், அந்த பர்சன்டேஜ்ல இந்த டைப்ல கொஸ்டின் கேட்கறாங்க, அப்ப இந்த டைப்ல இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க திங்க் பண்ணும்போது அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்காது, நம்மளால காமா வந்து யோசிக்க முடியும். அதுதான் எந்த ஒரு எக்ஸாமுக்குமே ப்ரையாரிட்டியா இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் மட்டும் நல்லா வந்து காமா ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதை மைண்ட்ல வச்சுதான் அந்த கிளாஸே ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நார்மல் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம நார்மலா நிறைய கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் அப்படின்னு பாக்குறாங்கன்னா, ஸோ பர்சன்டேஜ்ல நார்மலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு புக்ல இருக்கும். ப்ரீவியஸ் இயர் எடுப்பாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சால்வ் பண்ணிட்டே வருவாங்க. சால்வ் பண்ணும்போது நம்ம ஆன்சர் வரும். பட் ஆனா அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. இது நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டைம் யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அதாவது முதல்ல நம்ம பார்க்க போறது டைப் ஒன். டைப் ஒன்ல பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷன். இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எல்லா எக்ஸாம்லயும் கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம 10th லெவல்ல வந்துனா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், 12th லெவல் ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா அதுல 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல முதல் கொஸ்டின் 170% ஆஃப் 1140 தமிழ்ல பாருங்களேன், 1140 170% எவ்வளவு இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 170% ஆஃப் 1140 இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா 170% எப்போதும் இந்த பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா 10% இருக்குன்னா அதை எப்படி பண்ணுவோம், 10/100 போவோம். அப்ப இந்த இடத்துல 170% நம்ம 170/100 தான் போட போறோம். அடுத்து இந்த இடத்துல ஆஃப் இருக்குல்ல, ஆஃப்க்கு என்ன மீனிங்னா மல்டிபிள்ஸ். இது எல்லாமே நம்ம ஸ்கூல்லயே வந்து லேர்ன் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்துன்னா ஃபாஸ்டா வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கிட்டு இருக்கிற 1140, அப்ப இதை எப்படி எழுதலாம்னா 170/100 ஆஃப்னா மல்டிபிள், அடுத்து 1140 இதை அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. இதுதான் நம்ம ஸ்கூல்ல லேர்ன் பண்ண மெத்தடா இருக்கும். அதை அடிச்சோன்னா என்ன, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, ஃபைனலா 17 114 மல்டிப்ளை பண்ணா அதுதான் ஆன்சர். இதை எப்படி நம்ம ஃபாஸ்டா வந்து மல்டிப்ளை பண்றோம்னு யோசிங்கன்னா, 114 இருக்கு, நம்ம மைண்ட்லயே மல்டிப்ளை பண்ணி பார்க்கும். இங்க 17 இருக்கு, 17 நம்ம எப்படி குறைக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஈஸியா வரும், 1140 அப்படின்னு வரும். அடுத்து என்ன, ஆல்ரெடி 10ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப இன்னும் மிச்சம் இருக்கிறது மொத்தம் 17ல 10 போச்சுன்னா 7 இருக்கு. அப்ப அந்த 7 வந்து மல்டிப்ளை பண்ணும். அப்ப 114 இன்ட்டு 7ஆல மல்டிப்ளை பண்ணும். இதையும் எப்படி நம்ம மைண்ட்ல சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்களேன். அதாவது 114 இருக்கு, இந்த 7 முதல்ல என்ன 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக 5ன்னு சொன்னா, இங்க ஆல்ரெடி நம்ம 114 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இதை 2ஆல அடிச்சோன்னா அதுதான் வந்து என்னன்னா 114 இன்ட்டு 5ஆ இருக்க போகுது. இப்ப இந்த 1140 2ஆல அடிச்சோன்னா நம்மளுக்கு வருது 570 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன, 114 இன்ட்டு 2 வந்து நம்ம மைண்ட்லயே போடலாம். 114 இன்ட்டு 2 போட்டோம் 228 வரும். இப்ப இந்த 1140 570 220 இது எல்லாத்தையும் கூட்டினாதான் வந்து 114 இன்ட்டு 17. இது நார்மலா வந்து 114 இன்ட்டு 17 சொல்லி மல்டிப்ளை பண்ணலாம். பட் இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே இதை வந்து நம்ம மைண்ட்லயே போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்றேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 1938 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இதை மெத்தட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது இல்லாம வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா அதை மெத்தட் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு கேள்வி வந்து 1140ல 170% கேட்குறாங்க. அப்ப அந்த 1140 முதல்ல இதா இருக்கும், 100% இருக்கும். நம்மளுக்கு கேட்ட கேள்வி 170% தான் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல வேல்யூ தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ்னு வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் ஒரு பாக்ஸ் மெத்தட்ல இருக்கும்போது அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னு என்ன, இந்த இடத்துல 170 இன்ட்டு 1140 கீழே என்ன வரும்னா 100ன்னு வரும். இதை அடிச்சாலுமே நம்மளுக்கு ஃபைனலா என்ன இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். ஸோ அப்ப என்னன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு பர்சன்டேஜ் கேட்கறாங்கன்னா அதுக்கு சால்வ் பண்ற மெத்தட் வந்து நார்மலா எப்பவும் சால்வ் பண்ற மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லாட்டா இந்த பாக்ஸ் மெத்தட் இதையும் ஞாபகத்துல வச்சுக்கேன். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம இன்னொரு வேலையுமே சால்வ் பண்ணலாம். அதை மெத்தட் 3ன்னு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு கேள்வி 170% ஆஃப், ஸோ 170% ஆஃப் 1140 எவ்வளோ அதான் கேட்டிருக்காங்க. இதுல என்ன, இந்த 170% தான் முதல்ல ஒரு 100%, அப்புறம் ஒரு 70%. நம்மளுக்கு 100% தான் வந்து 1140. அப்ப 1140 இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு 70% வந்துன்னா தெரிஞ்சா போதும். அதை கூட்டினோம்னா அது ஆன்சர் வரப்போகுது. அந்த 70% எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க பாருங்க. நார்மல் எப்போதும் ஒரு முழு வேல்யூ இந்த மாதிரி ஜீரோல முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம ஈஸியா 10% கொண்டு வரலாம். 10% ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். அந்த இடத்துல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 114 வரும்.
நம்மளுக்கு 70% வேணும். 70% என்ன? இந்த 114 7ஆல மல்டிப்ளை பண்ணா அதான் 70%. 114 7ஆல மல்டிப்ளை பண்ணா 798ன்னு வரும். என்ன மீனிங்னா இந்த 1140 இது வந்து 100%. அதோட சேர்த்து 70% ஆனா இந்த 798 இது ரெண்டையும் கூட்டினா அதுதான் 170%. இதை கூட்டணும் அப்படின்னா இங்க 8 இந்த இடத்துல கூட்டா 13ன்னு வரும். அதனால 3 இந்த இடத்துல 1 2 9 1 1938ன்னு வரும். இப்போ ஒரு சிம்பிளான கொஸ்டினுக்கு எதுக்கு 3 மெத்தட் போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 மெத்தடுமே பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்ல எந்த மெத்தட் நம்மளுக்கு வந்து என்ன பெட்டரா இருக்கோ ஈஸியா ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கோ அப்ப அதை வந்து என்னன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் 3 மெத்தட் எப்பெல்லாம் சால்வ் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். சரி, அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆஃப் த பர்சன்டேஜ்ல இந்த டாபிக்ல பார்த்தோம்னா 45% of 640 and 64% of 450 equivalent to dash percentage of 1140 இருக்குல்ல. இதே என்ன அப்படின்னா நம்ம அந்த பர்சன்டேஜ் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல 45% இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 45/100 into 640 அப்படின்னு எழுதலாம். பிளஸ் 64%, 64/100 into இந்த இடத்துல ஆஃப் அப்படின்னாவே என்ன மீனிங்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன மல்டிபிள் இன்ட்டு 450. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டேஷ்ல என்னன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் இந்த இடத்துல என்ன மீனிங்னா எக்ஸ் பர்சன்டேஜ் என்ன x/100 வரும். அடுத்த ஆஃப் இருக்கு மல்டிபிள் இன்ட்டு 1140. இது எல்லாத்தையும் அடிச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சரா வரப்போகுது. இந்த இடத்துல ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இங்க மிச்சம் என்ன? 45 இன்ட்டு 64 இருக்கு, கீழே 10 இருக்கு. இடத்துல 64 இன்ட்டு 45 கீழே 10 இருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப இந்த 10 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த 45 வந்துன்னா 5ஆல அடிச்சுட்டுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு யூனிக் பார்க்கலாம். அதாவது இங்க 45 இருக்கு, இங்க 64 இருக்கு, கீழே 10 இருக்கு. இங்கேயும் பாருங்களேன் 45 இருக்கு, 64 இருக்கு, கீழே 10 இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கலாம், இதுவும் ஏ. ஏ பிளஸ் ஏ என்ன சொல்லுவோம்? 2ஏன்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா இந்த இடத்துல 2 இன்ட்டு 45 இன்ட்டு 64 டிவைட் பை வந்து 10 அப்படின்னு போட்டுக்கலாம்ல. ஈக்குவலன்ட் என்ன இருக்கு? x/10 இன்ட்டு 144. இது நம்ம எக்ஸாம் டைம்ல யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப இந்த 10க்கும் வந்து நான் அடிச்சிடலாம். இதை நம்ம 2ஆல அடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? 72 அப்படின்னு நிற்கும். அடுத்து 8ஆல அடிச்சோம் அப்படின்னா இது 8 64, 9 72. அடுத்து உங்க 9 இருக்கு, இங்க 45 இருக்கு, 95 45. ஸோ ஃபைனலா இப்ப எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? இங்க 5 இன்ட்டு 8 தான் ரிமைனிங் இருக்கு. இப்ப என்னஞ்சா 40 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூல வந்து 40 அப்படின்னு வரும். அப்ப 40% ஆஃப் 1140 இதுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். இப்படி சால்வ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து இந்த 640ல நம்ம பார்த்துருப்போம்ல, முதல்ல வந்து 640ல 50% பார்க்கணும். 50% 640ல வந்து பாதி. அந்த பாதியில வந்து என்னன்னா 5% கழிச்சு விட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ எடுத்து அதை வந்து ஈக்குவலன்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்க என்ன மெத்தட் வேணா ஃபாலோ பண்ணலாம். பட் ஆன்சர் வந்து ஃபாஸ்டா வரணும். எந்த மெத்தடுக்கு ஆன்சர் ஃபாஸ்டா வருதோ அதை எடுத்துட்டு போறதா வந்துன்னா பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்ஸ் வந்துன்னா பாருங்களேன். இதுலயும் சிம்பிளிஃபை பண்றதா 28% ஆஃப் 450 பிளஸ் 45% ஆஃப் 218 இருக்குல்ல. ஏன்னா 28/100 அப்படின்னு இருக்கும் இன்ட்டு 450 பிளஸ் 45 இருக்கு. ஸோ 45/100 இன்ட்டு 280 அப்படின்னு வரும். இந்த இடத்துல இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும். இதுலயும் வந்து நம்ம இது பண்ணலாம். 28 இருக்கு, 45 கீழே 10 இருக்கு. இங்கேயும் 28 இருக்கு, 45 கீழே 10. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 28 இன்ட்டு 45 டிவைட் பை வந்து 10. எல்லா கொஸ்டினுமே இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நார்மல் இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க 10 இருக்கு, இங்க 45 இருக்கு. அப்ப 5ஆல பண்ணுவோம். 2 10, 95 45 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் வந்து மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குன்னு வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இதுலயும் வந்து என்னன்னா அடிச்சோம் அப்படின்னா என்ன 2 10 வரும், 95 45. அகைன் இந்த 2க்கு 2 அடியாரும். 28 இன்ட்டு 9 அதுதான் ஆன்சர் வரப்போகுது. நார்மலா என்ன 28 இன்ட்டு 10 பண்ணோம்னா 280. அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 28 கழிச்சு விட்டுக்கலாம். அதுதான் வந்து 28 இன்ட்டு 9 இருக்க போகுது. இப்ப 280ல 28 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 252 அப்படின்னு வரும். அப்ப 252 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் பி பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் 36, ஃபைண்ட் பி அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி நம்பரா பார்த்தா இந்த இடத்துல ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பி பர்சன்ட் ஆஃப் பி இஸ் எவ்வளோ 36 அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நார்மல் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்தாவே வந்து எப்படி எழுதும்? பி பை 100 எழுதுவோம். ஆஃப் மீன்ஸ் மல்டிபிள். இந்த இடத்துல பி இருக்கு,
இந்த இஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். நாத்துல வச்சுக்கேன் இஸ் அப்படின்னாவே ஈக்குவலன். ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு 36. அவங்க கேட்டது பி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இதில் என்ன வரும்? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். நம்மளுக்கு பி தான் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 36 இன்ட்டு 100. 36 ரூட் எடுத்தா 6 வரும். 100 ரூட் எடுத்தா 10ன்னு வரும். அப்ப என்ன வரும்? பியோட வேல்யூ வந்து 60ன்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் இதை நம்ம ஃபார்ம் பண்றது தான் வந்து எல்லாமே இருக்கு. இதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபார்ம் பண்ணா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் பர்சன்ட் ஆஃப் 2/7 இஸ் 1/35 இருக்குல்ல. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அது என்ன 2/7 1/35 இதுக்கெல்லாம் எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணோம்னா நார்மல் ஒரு பர்சன்டேஜ்ல இருக்கிற ஈக்குவேஷனுக்கு மாத்துவோம்ல, அந்த ஈக்குவேஷனுக்கு மாத்தி பார்ப்போம். இந்த இடத்துல வாட் பர்சன்ட் இருக்கு. வாட் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு தெரியாது, சும்மா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வாட் பர்சன்ட்னா அதாவது எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ எக்ஸ் நம்ம சும்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் 2/7 இஸ் 1/35 அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நார்மல் என்னன்னா எக்ஸ் பர்சன்ட் அப்படின்னு வந்தாவே என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பை 100 போடுவோம். ஆஃப் மீன்ஸ் வந்து கிராஸ். 2/7 இஸ் மீன்ஸ் ஈக்குவல் டு 1/35. இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சரா வரப்போகுது. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா மிச்சத்துக்கு எல்லாமே இந்த சைடு கொண்டு வரணும். இங்க 1/35 இருக்கு. இங்க 7 மேல போயிடும். அதே மாதிரி 100 மேல போயிடும். கீழே வந்து 2 வந்து நிற்கும். இப்போ 2 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது 50 அப்படின்னு வரும். அகைன் இது 5ஆல் அடிக்கலாம். 7 5 35, 5 50. அப்புறம் இங்க இருக்கிற 7க்கும் இந்த 7க்கும் அடி வரும். அப்போ ஃபைனலா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன 10 அப்படின்னு நிற்கும். அப்போ 10% தான், அதாவது 10% ஆஃப் 2/7 தான் வந்து 1/35 அப்படின்னு மீன் ஆகும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனோட இது வந்து ரொம்ப லீஸ்டான வேல்யூ இருக்கான். அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். 12% ஆஃப் வந்து 625. இது நம்ம எப்படி எழுதலாம்? 12/100 இன்ட்டு 625. இப்போ இது ஈஸியா அடிக்க, அதாவது 25ல அடிப்போமே. 4 25 100 வரும். 625 இருக்கு. நம்மளுக்கு தெரியும் 25 ஸ்கொயர் வந்து 625. இந்த இடத்துல என்ன வரும்? 25 அப்படின்னு வரும். அடுத்து இங்க 4 இருக்கு. அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 3 அப்படின்னு வரும். இப்போ 25 3 போனா 75. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ வந்து 75 அப்படின்னு இருக்கட்டும். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு வேற மெத்தட் பண்ணலாமே. அதாவது 15% ஆஃப் 550 இருக்குல்ல. முதல்ல 10% கண்டுபிடிக்கும். 10% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா அதுதான் 10%. அப்ப 55.5 தான் 10%. இன்னொரு 5% வேணும். 5% என்ன பண்ணலாம்? இந்த 55.5 2ஆல அடிச்சோம்னா அதுதான் 5%. இதை அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி 27 கிட்ட வரும். 27 பாயிண்ட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல 55 27 இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 75க்கு மேலதான் இருக்கும். அதனால கண்டிப்பா இது ஆன்சர் வராது. ஏன்னா நம்மளுக்கு கேட்கிட்டது லீஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால வந்து இதுல நம்ம தெரிஞ்சு போச்சு இது வராதுன்னு. அதனால இது வந்து என்ன பெருசா பார்க்க தேவையில்ல. தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன். 10% ஆஃப் வந்து 720. இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம். 10%னா ஒரு சாந்தலி புள்ளி வைப்போம். அப்ப 10% வந்து 72. இது ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுவும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன். 9% ஆஃப் வந்து 845 இருக்குல்ல. நம்மளுக்கு தெரியும் 10% கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாந்தலி வந்து புள்ளி வைப்போம். 84.5 வரும். நம்மளுக்கு 9% தான் வேணும். இந்த இடத்துல 10%ல 1% கழிச்சோம்னா 9% வரும். 1% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 சந்தல் புள்ளி வைப்போம். அப்ப 1% வந்து என்னன்னா 8.45 வரும். இப்ப இந்த 84.5ல இருந்து இந்த 8.45 கழிச்சா அதுதான் 9%. இந்த இடத்துல புள்ளி இருக்கு. இந்த இடத்துல 0 இருக்கும். இதை கழிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 10 இருக்கும். இந்த இடத்துல 4 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 5 0 84ல 8 போச்சு அப்படின்னா 76 வரும். அப்ப 76 வந்து 76.05 அப்படின்னு வரும். எதுனா 9%. நம்மளுக்கு கேள்வி எது வந்து லீஸ்ட் இருக்கலே லீஸ்ட் வந்து இந்த 10% 720னால ஆன்சர் வந்து இதுதான் வரும். ஒவ்வொரு ஆப்ஷனுமே எடுத்து டக்கு டக்குன்னு வந்து என்னன்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். 5650 increased by 15% equals how much அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. 5650 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப என்னன்னா 15% ஆஃப் 5680ன்னு பார்த்துட்டு அதை ஆட் பண்ணா அதுதான் ஆன்சரா வரப்போகுது. இதுக்கு நம்ம முதல் கொஸ்டின்ல ஃபாலோ பண்ண அந்த 3 மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். எது நம்மளுக்கு வந்து பெட்டரா இருக்கோ ஃபாஸ்டா ஆன்சர் வர மாதிரி இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன பண்றேன்னா 10% முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறேன். 10% ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க வந்து 0 இருக்கனால ஈஸியா 10% வந்துடும். 565 வந்துடும். மிச்சம் இருக்க நம்மளுக்கு மொத்தம் 15% கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி 10 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 5% கண்டுபிடிச்சா போதும். 5% என்ன? இந்த 10%ல பாதி தான் வந்து 5%. 565ல பாதி எவ்வளவுனா 282.5 வரும். இதை கூட்டணும் அப்படின்னா அதுதான் எவ்வளவு வரப்போகுது? 15% வரப்போகுது. இதை கூட்டணும்னா 0 இருக்கும். இந்த இடத்துல 5
7 4ன்னு வரும். அது 1 அடுத்து வந்து 8. அப்ப 847.5 தான் வந்து என்னன்னா 15%. இதை எதோட கூட்டணும்? 5650 கூட்ட வேண்டியதான். 847.5 இதை கூட்டோம்னா 5 7 9 இங்க 4 அப்படின்னு வரும், இங்க 1 வரும், 6ன்னு வரும். அப்ப ஃபைனலா என்ன 6497.5 தான் வந்து அந்த 15% இன்க்ரீஸ் ஆன. அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். இது நம்ம வேற மெத்தட் கூட சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல 5650 இருக்கு. அது வந்து 100% அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன 15% எவ்வளவுன்னு தெரியணும். இந்த 15% இன்க்ரீஸ்னு சொல்றாங்க. அப்ப 115% எவ்வளவுன்னு சொல்லி அதை எக்ஸ்னு வச்சோம். என்ன எக்ஸ்னு வந்தாவே இப்படி வச்சிட்டோம்னா பாக்ஸ் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ நம்ம அடிச்சோம் அப்படின்னா அதான் ஆன்சரா வரும். ஆன்சர் என்ன வரும்னா இந்த வேல்யூ தான் வரும். பட் இங்க வந்து அடிக்கிறது கொஞ்சம் வந்து என்னன்னா பெருசா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். If 15% of 200 is equal to x னா அந்த x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? அதே நார்மல் 18/100 அப்படின்னு எடுக்கலாம். ஆஃப்க்கு வந்து மல்டிபிள் இன்டு 200 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடியாரும். 18 2ஆல் இது பண்ணா என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. அப்ப 36 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். உங்களுக்கு டவுட் எல்லாம் இதெல்லாமா வந்து எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ்ல கேட்டதுதான். நீங்க சும்மா கூகுள்ல போயிட்டு இந்த கொஸ்டின் வந்து டைப் பண்ணி பாருங்களேன். இது ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினா தான் இருக்கும். இந்த கொஸ்டினுமே ரேண்டமா எடுக்கல, எல்லாமே வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினா தான் வந்து பிக் பண்ணி எடுத்திருக்கேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 54% ஆஃப் 4000. இது நார்மல் தான். நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த 4000ல 50% பாத்துக்கலாம்ல. ஏன்னா இந்த 4000ல பாதி தான் வந்து 50%. அப்ப எவ்வளவு வரும்? 2000 அப்படின்னு வந்து நிற்கும். மிச்சது நம்மளுக்கு 4% தேவை. 4% பாக்குறதுக்கு என்ன? முதல்ல நம்ம 1% கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 2 ஸ்தான புள்ளி வச்சோம்னா அதுதான் வந்து 1%. 2 ஸ்தான புள்ளி வச்சோம்னா 40 அப்படின்னு வரும். நம்மளுக்கு தேவை 4%. 4% என்ன? 40 இன்ட்டு 4ஆல பண்ணோம் அப்படின்னா அதான் 4% இருக்க போகுது. இப்ப நானாங்க 16 160. அப்ப 4% எவ்வளவு? 160. இந்த 160 இந்த 2000 இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் 54%. அப்ப 2160 அப்படின்னு வரும். ஆன்சர் எங்க இருக்கு? டில இருக்கு. டைப் ஒன் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இதை வச்சு நீங்க என்ன திங்க் பண்ணாதீங்கன்னா ஓகே பர்சன்டேஜ்னா இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரனால டைப் ஒன் சிம்பிளா இருக்கு. அதே டைப் 2 டைப் 3 டைப் 4 எல்லாம் போனா அங்கதான் ரியல் லேர்னிங் இருக்கும். பர்சன்டேஜ் எப்படி கேட்பாங்கன்னு அங்கதான் நம்ம லேர்ன் பண்ணவே முடியும். ஸோ இப்பயே அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துடுறாங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அந்த இடத்துல மீன் பண்றேன். வாட் இஸ் 2/5 அஸ் அ பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. 2/5 நம்ம எப்படி எழுதலாம்? மொத்தம் 5 மடங்கு. அந்த 5 மடங்குல மேல இருக்கிறது 2 மடங்கு. அந்த 5 மடங்குல 2 மடங்கு வந்துன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க. மொத்த மடங்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5 மடங்கு 100% அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 மடங்கு நமக்கு எவ்வளவு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணிக்கலாம்னா பாக்ஸ் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்ம நாளைக்கு எக்ஸ் தான் வேணா என்ன 100 இன்ட்டு 2 டிவைட் பை 5ன்னு வரும். 5ஆல அடிச்சோம்னா 20. 20 இது பண்ணோம் அப்படின்னா 40 அப்படின்னு வரும். அப்ப 40%. இவன் நம்ம மைண்ட்ல கூட போடலாம். அது எப்படின்னா நார்மல் ஒரு கேக் எடுத்துக்கலாம். அந்த கேக்கை வந்து 5 பங்கா வந்து பிரிக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ 5 பங்கா பிரிச்சுட்டு அதுல 2 பங்கு வந்துன்னா பர்சன்டேஜ்ல கேட்கறாங்க. மொத்தம் 5 பங்கு வந்துன்னா 100% அப்படின்னா அப்ப ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும்? 20% இருக்கும். 2 பங்கு எவ்வளவு இருக்கும்? 40% இருக்கும். அதுதான் வந்து ஆன்சர். அதனால ஆன்சர் என்ன வரும்? ஏதான் வரும். அப்படியே சுட்டோட சூடா அடுத்த கொஸ்டின் பாத்துங்களேன். வாட் பர்சன்ட் ஆஃப் எ டே 3 ஹவர் இருக்குல்ல, அதாவது 3 ஹவர் 1 டேல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு 1 டே வந்து எவ்வளவு ஹவர்ஸ்? 24 வந்து ஹவர்ஸ். இந்த 24 ஹவர் தான் வந்து 100% இருக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 3 ஹவர். இப்போ 3 ஹவர் வந்து எவ்வளவு பர்சன்ட் கேக்குறாங்க. நம்ம எக்ஸ் எக்ஸ்னு வச்சு என்ன? பாக்ஸ் மெத்தட்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான் வேணும். அப்ப 100 இன்ட்டு 3 கீழே வந்துன்னா 24 வரும். இது எதால அடிக்கலாம்? 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா எண் 3 24. இந்த 100 நம்ம 8ஆல அடிச்சோம் அப்படின்னா 4 8 8ன்னு வரும். மிச்சம் 20 வரும். 2 16 மிச்சம் 4 வரும். அப்ப 4/8 இருக்கும். இதையும் அடிச்சாலும் 1 இருந்தாங்க 8. ஃபைனலா எக்ஸோட வேல்யூ 12 1/2 அப்படின்னு இருக்கும். ஸோ 12 1/2% தான் வந்து 3 ஹவர்ஸ் ஒரு டேல வந்து இருக்கிற பர்சன்டேஜா இருக்கும். அதனால ஆன்சர் பி தான் வரும். ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம டைப் 1னால இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்து பாருங்க 50% ஆஃப் 500 ஈக்குவல் டு டாஸ் ஆஃப் 2500 இருக்குல்ல, இது அப்படியே வந்து பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷனோட இதுக்கு மாத்தலாம். 50/100 அப்படின்னு இருக்கும். இடத்துல ஆஃப்னால வந்து இன்ட்டு 500 இருக்கு, ஈக்குவலன் இருக்கு. இடத்துல நம்மளுக்கு வேல்யூ தெரியாது, அதான் கேட்குறாங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஆஃப் இருக்கு. ஈவன் இடத்துல டாஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 2500 இடத்துல சம் பர்சன்டேஜ் என்ன? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து 2500 தான் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்க முடியும். அப்ப எக்ஸ் பர்சன்டேஜாவே என்ன? x/100 அப்படின்னு இடும். அடுத்து ஆஃப் இருக்கு, அதனால மல்டிபிள். அடுத்து வந்து 2500 இருக்கு.
இந்த ஜீரோலாம் அடிச்சிருவோம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடியாரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடியாரும். இங்க ஒரு 5 இருக்கு. இங்க ஒரு 25 இருக்கு. அப்ப 5ன்னு வரும். இங்க ஒரு 5 இருக்கு. இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப 1ன்னு வரும். ஃபைனலா என்ன? எக்ஸோட வேல்யூ 10ன்னு வரும். அப்ப 10%. ஈவன் நீங்க வந்து என்னன்னா, அத சாட்டிஸ்ஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம். இத ஈஸியா பார்த்தோனே சொல்லலாம். 50% ஆஃப் 500னா 250 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 10% ஆஃப் 2500 என்ன? 10%னா ஒரு தான் தள்ளி புள்ளி வைப்போம். அப்ப 250 ஈக்குவலண்டா தான இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 10% தான் வரும். அப்படி இந்த கொஸ்டின் பாருங்களேன். fill in the blank as percentage of 50 equivalent to 40 அப்படின்னு இருக்குல்ல. அதுல எவ்வளவுன்னு தெரியாதனால எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 50 இதை நம்ம எப்படி எழுதலாம்? பர்சன்டேஜ் ஈக்குவேஷனுக்கு மாற்ற வேண்டியதான். எக்ஸ் பை 100 அப்படின்னு வரும். ஆஃப் இருக்கனால வந்து மல்டிபிள் இன்ட்டு 50 ஈக்குவலன் டு 14 இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சரா வரப்போகுது. ஈஸியா இங்கேயே அடிச்சலாம். ஒரு 50 50 2 50 வந்து 100. அப்ப எக்ஸ் இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 80 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 80. இப்போ 80% ஆஃப் 50 தான் வந்து 40. அதனால ஆன்சர் வந்து இதா வரும். அவ்வளவுதான். நம்ம 2 கொஸ்டின் அதோட டைப் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்ட் ஆஃப் 5% இஸ் 3% அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஆனா ஈஸி தான். இதுல என்ன சொல்றாங்கன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு ஆரம்பிக்குது. வாட் பர்சன்ட் நம்மளுக்கு என்ன தெரியாட்டாலும் பர்சன்டேஜோட ஈக்குவேஷனுக்கு மாத்தி பார்க்கலாம். வாட் பர்சன்ட் இருக்கு. அப்ப எக்ஸ் பர்சன்ட் இந்த பர்சன்ட் இந்த இடத்துல வந்து சொல்றேன். ஆஃப் இருக்குல்ல. அப்ப எப்படி எழுதலாம்? ஈக்குவேஷன்ல எக்ஸ் பை எக்ஸ் பர்சன்டாவே எக்ஸ் பை 100 இருப்போம். இந்த இடத்துல ஆஃப் இருக்கனால வந்து நம்ம மல்டிபிள் அடுத்து 5%. அப்ப 5/100 அப்படின்னு எடுப்போம். அடுத்து இஸ் இருக்கு. இஸ்னால வந்து ஈக்குவலன் அடுத்து 3% இருக்கு. அப்ப 3/1 வரும். 100 அப்படின்னு வரும். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதான் ஆன்சரா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த 100ம் இந்த 100 ஈஸியா அடிச்சுக்கலாம். மிச்சத்துக்கு பாருங்களேன். எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். மிச்சது எல்லாமே 3 இன்ட்டு 100 கீழே என்ன வரும்? 5 அப்படின்னு வரும். இந்த 5ஆல அடிச்சோம்னா 20 வரும். அப்ப 20 இன்ட்டு 3 போட்டோம்னா 60 அப்படின்னு வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 60% பி தான் வரும். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அந்த கொடுத்த 5% எப்படி எடுத்துக்கலாம்னா 100% அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 5%க்குள்ள வந்து 3% இருக்குல்ல. அந்த 3% வந்து எத்தனை பர்சன்டேஜ் அதான் கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 5% ஜஸ்ட் நீங்க என்னன்னா 5 நினைச்சுக்கோங்க. அந்த 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 100% நினைச்சுக்கலாம். இந்த 5க்குள்ள என்ன இருக்குன்னா 3 இருக்கும். அந்த 3 வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தெரியும் 5ல பாதி வந்து 2.5. அந்த 2.5 தான் எவ்வளவு இருக்கும்? 50% இருக்கும். ஆல்ரெடி 2.5 வந்துருச்சு. இதோட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 ஆட் பண்ணா அதுதான் வந்து 3 இருக்கும். இந்த 0.5 இந்த 5ல எத்தனை பர்சன்டேஜ்? 10% இருக்கும். ஆல்ரெடி 50% ஒரு 10%. அப்ப என்ன வரும்? இந்த 3 அப்படின்னா 60% ஆஃப் வந்து 5 தான் எவ்வளவு வரும்? 3 வரும். அதனால தான் இந்த இடத்துல வந்து 60 வருது. சிம்பிள் தான், உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து ஃபைனல் டைப் 1ல ஃபைனல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா 10% ஆஃப் 1000% ஆஃப் 100 அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மல் வந்து பர்சன்டேஜ்ல ஈக்குவேஷன் மாத்துவோம். 10/100 அப்படின்னு இருப்போம். ஆஃப்னால மல்டிபிள் அடுத்து 1000 இருக்கு. 1000/100 ஏன்னா பர்சன்டேஜ்ல இருக்கனால. அடுத்து ஆஃப் இருக்கு அதனால மல்டிபிள் அடுத்து 100. இதை அடிச்சோம்னா அதான் ஆன்சர் வரணும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வரும். ஃபைனலா என்ன இருக்கு? 100 இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா ஆன்சர் வந்து 100 தான். அது எப்படி வந்துச்சு? என்ன இதுல வந்து சொல்ல வராங்கன்னா நார்மலா ஒரு 100 எடுத்துக்கலாம். அந்த 100ல அவங்க என்ன பாக்குறாங்கன்னா 1000% பாக்குறாங்க. அப்ப 100ல 1000% பார்த்தா என்ன? 1000 தான் வரும் ரைட்டா? அந்த 1000ல எவ்வளவு பாக்குறாங்களா? 10% பாக்குறாங்க. 1000ல 10% பார்த்தனா ஒரு சான்றிதழ் புள்ளி வைப்போம். அப்ப 1000ல 10% வந்து 100. அப்ப அந்த 100 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். சோ இதோட பர்சன்டேஜ்ல டைப் 1 பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடா எப்பலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்த்தோம். இதோட கண்டினியூஸ் பார்ட்டான டைப் 2 அப்கமிங்ல பார்க்கலாம்.